ஈரானை சுற்றி நடக்கக்கூடிய போராட்டம் அதில் இது மூன்றாவது காணொளி. ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உலக அரங்கில் ஈரானில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை ரொம்பவே எதிரொலியை ஏற்படுத்தும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், தங்கத்தினுடைய விலையாக இருக்கட்டும், ஆயிலினுடைய ப்ரைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஈரான் பிரச்சனையை மையமாகத்தான் நீங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற இந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரமும் இருக்கு. மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்காத வரையிலும் அதிகமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டாலும் சூரிய ஒளியா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், அணு ஒளியா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இப்போதும் பெருவாரியான நாடுகள், நிறுவனங்கள் எல்லாருமே பயன்படுத்துவது இந்த கச்சா எண்ணெய் இல்லாட்டி அது சம்பந்தமான எரிபொருள் தான். அப்போ இந்த எரிபொருள் அந்த ஒரு மார்க்கெட்ல ஈரான்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய ஒரு வெடிப்பு ஏற்படும். ஈரான் ஏற்படக்கூடிய இந்த யுத்தம் காரணமாக அது ஒட்டுமொத்தமா பல நாடுகளையும் பொருளாதாரத்தில் ஒரு சுணுக்கத்தை ஏற்படுத்த வைக்கும். அமெரிக்கா தான் நேரா வெனிசுலா அடிக்கிறாங்க, அங்கேயும் ஆயில் மார்க்கெட்ல கை வச்சிருக்காங்க. அமெரிக்கா தான் நேரா உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி மறுபடி நேரடியா ஐரோப்பிய ஒன்றியமே பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கை விரிச்சிட்டாரு. அந்த இடத்துலையும் கனிம வளத்தை ஆட்டையை போடுறதுக்கு அமெரிக்கா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதோ ஈரான் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 நபர்கள் இறந்து விட்டார்கள், இந்த போராட்டத்தின் போது இறந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இதை வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இல்ல 2000 கிடையாது 600 நபர்கள் தான் இறந்து போனாங்க, இந்த 600 நபர்கள் இறந்து போனதுக்கும் அரசாங்கம் காரணம் கிடையாது, திட்டமிடாத போராட்டம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஈரான் சம்பந்தமா பரப்பப்படுகிறது.